இன கலாச்சார உணர்வுகளை மீட்டெடுத்து எதற்கும் கையேந்தும் ஏழ்மை நிலையை மாற்றி எதிர்கால தமிழ் இளைஞர்கள், இளம் பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்பதற்கான வழியை உருவாக்கிடவும் கல்வி, மருத்துவம், விவசாயம், நதிநீர், அடிப்படை கட்டமைப்பு, வீடு, மின்சாரம் மற்றும் தொழில்துறைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்தை தலை நிமிரச் செய்வதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் என பிரகடனம் செய்து இவற்றை நிறைவேற்ற செயல்படுத்தப்படும் திட்டங்களை பற்றி எங்களது 2011ஆம் ஆண்டைய தேர்தல் அறிக்கையில் 54 தலைப்புகளில் தெரிவித்திருந்தோம். அவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விலையில்லா அரிசி மற்றும் குறைந்த விலையில் பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய், பசுமை வீடுகள் திட்டம், கறவை மாடு ஆடுகள் வழங்கும் திட்டம், மீனவர்களுக்கு உதவி, விலையில்லா மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறி வழங்கும் திட்டம், மகப்பேறு நிதி உதவி மற்றும் 6 மாத பேறுகால விடுமுறை, திருமண நிதி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மடிக்கணினி வழங்கும் திட்டம், கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர் விடுதிகளுக்கு உணவு கட்டணங்கள் உயர்த்தி வழங்கப்பட்டது. முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் அனைத்து உதவிகள், அரசு கேபிள் டிவி இணைப்பு, உழவர் பாதுகாப்பு திட்டம், புதிய பேருந்துகள், விவசாய புரட்சி, சீரமைக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு திட்டம், இருண்ட தமிழகம் ஒளிமயமாக்கப்பட்டு 7485.5 மெகாவாட் மின்சாரம் மின் தொகுப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது.